அந்தி சாயும் நேரம். அந்த சிறிய கிராமத்தின் ஒதுக்குப்புறமான வீட்டின் முன் காய்கறி தள்ளுவண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தான் செல்வம். அவர்கள் வீட்டில் செல்வத்தின் அம்மா மற்றும் 5 வயது மகன் கவின் என ஒரு சிறிய அன்பான குடும்பம். செல்வம் அன்றாடம் காய்கறி விற்று வரும் வருமானம் அவர்களின் வயிற்றுக்கே சரியாக இருந்தது. ஆனாலும் கயல்விழியின் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். கயல்விழிக்கு அத்தை என்றால் அத்தனை மரியாதை. அந்த அத்தையும் அவளை தன் சொந்த மகள் போலவே நடத்துவார். ஒரு நாள் மதியம் செல்வம் வியாபாரத்திற்கு சென்றிருந்த சமயம் வாசலில் ஒரு முதியவர் வந்து நின்றார். கிழிந்த ஆடை, களைத்த முகம், தள்ளாடியபடி நின்ற அவரிடம், ஐயா, பசிக்கிறதா என்று ஓடிப்போய் கேட்டாள் கயல்விழி. அவர் பேசக்கூட தெம்பில்லாமல் தலையசைத்தார். வீட்டில் அன்று மதியத்திற்கு வைத்திருந்த கஞ்சி மற்றும் துவையலை ஒரு தட்டில் வைத்து மரியாதையுடன் அவருக்கு கொடுத்தாள். அத்தையும் தடுத்துச் சொல்லாமல், பாவம் வயசானவர், வயிறார சாப்பிடட்டும் என்றார். அந்த முதியவர் உணவை சாப்பிட்டு முடித்ததும் அவர் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை கயல்விழி அப்போது உணரவில்லை. முதியவர் மெல்ல சிரித்துவிட்டு, தாயே, உன் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நான் ஒரு பரிசு கொடுக்க நினைக்கிறேன். இதோ இந்த துணியை திற என்று ஒரு சிறிய மூட்டையை கொடுத்தார். கயல்விழி அதை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய தையல் இயந்திரம் இருந்தது. இது சாதாரண இயந்திரம் அல்ல மகளே. இதில் நீ தைக்கும் ஒவ்வொரு உடையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் உழைப்பும் உன் நல்ல எண்ணமும் சேரும்போது இது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று கூறிவிட்டு முதியவர் மறைந்து போனார். ஆரம்பத்தில் கயல்விழிக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அன்று இரவு தனது மகன் கவினுக்கு கிழிந்திருந்த சட்டையை அந்த இயந்திரத்தில் வைத்து தைத்தாள். ஆச்சரியம்! அவள் ஒரு தையல் போட்டதுமே அந்த சட்டை ஒரு விலையுயர்ந்த சட்டை போல மாறிவிட்டது. மறுநாள் கணவன் செல்வத்தின் கிழிந்த துண்டை அந்த மிஷினில் வைத்து தைத்தாள். அது ஒரு அழகான வேலைப்பாடு அமைந்த பட்டு அங்கவஸ்திரமாக மாறியது. அன்று முதல் செல்வத்தின் வியாபாரம் சூடுபிடித்தது. அவன் வண்டியிலிருந்த வாடிய காய்கறிகள் கூட பசுமையாக மாறின. நாட்கள் நகர்ந்தன. கயல்விழியின் கைவண்ணத்தில் தைக்கப்படும் உடைகள் கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. செல்வத்தின் குடும்பம் இப்போது வசதியான நிலைக்கு உயர்ந்தது. தள்ளுவண்டி வைத்திருந்த செல்வம் இப்போது ஒரு பெரிய காய்கறி அங்கடியின் உரிமையாளர். கவின் நல்ல பள்ளியில் சேர்ந்தான். அத்தைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கயல்விழி செய்து கொடுத்தாள். ஒரு முறை அந்த ஊர் பணக்காரர் ஒருவருக்கு பேராசை வந்தது. கயல்விழியிடம் வந்து, எனக்கு தங்க நூலால் ஒரு ஆடை தைத்து கொடு, உனக்கு நிறைய பணம் தருகிறேன் என்றார். ஆனால் அவர் மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர். கயல்விழி அந்த இயந்திரத்தில் தைத்த போது அந்த மிஷின் இயங்க மறுத்தது. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, இந்த இயந்திரம் அன்புள்ள இதயங்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். கயல்விழி தன் வசதியை மட்டும் பார்க்காமல் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய தையல் பயிற்சி நிலையத்தை தொடங்கினாள். அங்கு ஊர் பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்விலும் ஒளி ஏற்றினாள். மந்திர இயந்திரம் அவளுக்கு செல்வத்தை கொடுத்தது என்றால் அவளது நல்ல குணம் அந்த ஊர் மக்களின் அன்பை சம்பாதித்து கொடுத்தது.